ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தமிழகத்தில் ஜவஹர் நவோதயா பள்ளிகளை அமைப்பதற்கான இடங்களை 6 வார காலத்திற்குள் கண்டறிய வேண்டும் என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளியை நிறுவ தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி குமாரி மகாசபா என்ற அமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த பள்ளிகளை தமிழகத்தில் திறக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. தமிழ் கற்றல் சட்டம் 2006 இந்த பள்ளிகள் மீறாது என கோரி 2 மாதங்களுக்குள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 240 மாணவர்களுக்கு தற்காலிக தங்குமிடத்தை வழங்கும்படி 2017 செப்டம்பர் 11 உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கு 2017 டிசம்பர் 11 விசாரணைக்கு வந்தபோது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்தது. பின் பல ஆண்டுகள் இந்த வழக்கு விசாரிக்கப்படாமலேயே இருந்த நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PV நாகரத்னா, R மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞரும் திமுக MPயுமான வில்சன், ஜவஹர் நவோதயா பள்ளிகள் மும்மொழி கொள்கையை பின்பற்றுகிறது, ஆனால் தமிழக அரசு இருமொழி கொள்கையை சட்டமாக்கியுள்ளது என்று தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த நீதிபதிகள், தமிழக அரசு இந்திய குடியரசின் அங்கம் இல்லையா என்று கேள்வி எழுப்பினர். இந்தியா கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய நாடாக உள்ளதால் இங்கு மத்திய அரசும் மாநில அரசும் எல்லா விஷயத்திலும் அமர்ந்து பேசி தீர்வை கொண்டு வர வேண்டும். ஜவஹர் நவோதயா பள்ளிகளை திணிப்பாக பார்க்காமல் மாநில மாணவர்களுக்கான வாய்ப்பாக பார்க்க வேண்டும். மாநில அரசின் மொழிக் கொள்கை இதுதான் என்று மத்திய அரசிடம் கூறி அது குறித்து ஆலோசனை நடத்துங்கள். நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் அமைப்பதற்கான இடங்களை 6 வார காலத்திற்குள் கண்டறிய வேண்டும் என்று உத்தரவிட்டனர்.